கரெக்ட் என்னன்னா சார் நான் பிபிஎஸ் சால்வ் பண்ணோம். ஆனால் மற்றவங்களுக்காக வீட்டில் எனக்கு ஒரு படம் கொடுப்போம். அது ஓகே, அது நீங்கள் கொலை பண்ணலாம், நீங்கள் கொலை பண்ணலாம், எவ்வளோ கொலை வீட்டில் யார் எதுனா பண்ணிட்டோம், நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க, அவங்க செஞ்சுக்கிட்டோம். நீங்கள் படிக்கிற கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்க சார். அங்கங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் கோயிலுக்கு போனால் என்ன செய்யலாம் அதை மட்டும் சொல்லுங்கள் சார். பாயிண்ட் சொல்லுங்கள் சார். நம்பர் 1 அந்த கோயிலை பிளஸ் பண்ணுறோம். கோயிலையா கோயில் கட்டினாமையா சார் டிவைன் ஃபைட் சொல்லி பிளஸ் பண்ணுவோமா இல்லை வழிபடும் இடத்தை வாழ்ந்துதல் படிக்கணும்? கோயிலை பிளஸ் பண்ணுங்க. மக்களை எப்படி மக்கள் எவ்வளோ பிரச்சனை போகிறாங்க. ஸோ இந்த கோவில் தெய்வீக நிர்வாகம் இருக்கிறது, கோயில் இறைவன் விருப்பத்திற்கு எப்போ தூய்மையாச்சு. இவங்க வரவுகிறாங்க. இந்த கோவில் வரக்கூடிய மக்கள் தெய்வீக நிர்வாகம் இருக்கிறார், கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள் இறைவன் விருப்பத்திற்கு எப்போ தேவை. அடுத்தது சார், அந்த நாங்கள் நினைச்சுக்கிறோம் அந்த சாமிகளெல்லாம், அந்த சாமிகளுக்கு நாங்கள் பண்ணணுமா சார்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதெல்லாம் மனிதனை கிரியேட் பண்ணுங்க. மனிதனை உருவ கொடுத்தது பவர் கொடுக்குறாங்க மனிதர்கள். ஓகே. ஸோ கோயிலுக்கு டிவைன் ஃபைட் சொல்றீங்க, கோயிலில் வரக்கூடிய மக்களுக்கு டிவைன் ஃபைட் சொல்றீங்க. பாருங்க, ஒரு மதுரை மீனாட்சி சரியா? அந்த கோயிலுக்கு எப்படி ஒரு பெருசாக இருந்துச்சு. அந்த காலத்துல ஒரு நல்ல அம்மா குறி பார்த்துருக்காங்க. நல்ல அம்மா குறி பார்த்துருப்பாங்க. நல்ல ஆத்மா குறி பார்த்து இப்போ இல்லை, 3000 காலம் முன்னுக்கு நாட்டை போயிருப்பாரு, பண்ணியிருப்பாரு, நல்ல கட்டுறா கோயில் படிப்பாங்க. இப்படிதான் கோயிலுக்குள்ள படிக்கிட்டே வர போறாரு கோயிலுக்கு. அவ்வளோதான். இப்போ நேற்று நாங்கள் போனோம், எங்கே போனோம் மேடம்? விஷ்ணுமயா போனோம், கேரளா. அப்பேர் எப்படி கட்டிச்சிருக்காங்க கோயிலை. ஆனால் உட்காந்துட்டு குறி சொல்றாரு. குறி சொல்றாரு, அப்படி சொல்றாரு, நான் குறி சொல்றேன் வருவாங்க. யாரு? என்ன சாமி இருக்கிறது? ஐயப்பன் கோயிலுடைய 10 கொடுப்பாரா சரியா? அது பேர் குட்டி சேத்தா சாத்தா சரியா? வந்து கொடுப்பாங்க, சொல்லுவாங்க என்ன பிஸ்னஸ் ஹீலிங் இல்லை, இந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயம் தான் அவங்க கொடுப்பாங்க சரியா? ஸோ அந்த மாதிரி அவர் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோயில் பெருசாக ஃபுல்லாக இல்லை சார். அப்போ குறி சொல்றாங்க சார், அப்புறம் அது சோல் வச்சு தான் சொல்றாங்க இல்லைங்களா? எஸ், சோல் வந்து சொல்லும் சார். எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஒரு சோல் வந்து இப்போ நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு அவங்க ஒரு பதில் சொல்றாங்க, உண்மையிலே எனக்கு நல்லது நடந்து போச்சு சார். அப்போ அது நல்ல சோல் நான் எப்படி? அதாவது சோல் வந்து அது வந்து அந்த பிளாக் சொல்லி கொடுக்குது. சொல்லி இப்போ நீங்கள் போறீங்க, நீங்கள் போறீங்க, எங்கள் பிஸ்னஸ் தரங்களா இருக்கு, எனக்கு பிஸ்னஸ் தரங்களா இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்? அதான் எனக்கு பிஸ்னஸ் தொழிலே நடக்க மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்றீங்க? மணி நீங்க மணி படி சொல்லுங்க. உனக்கு பிளாக்ஸ் இருக்கு, மணி படிச்சுக்கலாம், போய் திருப்பி பண்ணி சார். நாங்கள் ஒரு சாக்கம் பண்ணி எங்கள் இது பார்த்து பண்ணி நாங்கள் செய்வோம். ஒரு மணி படி எது உனக்கு கிடைக்குமோ அது கிடைக்கும். அதை கைட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 10 பேர் வந்து அந்த பேர் வச்சு பார்த்தீங்களா, அவங்க காட்சி சரியா? இது நான் என்ன பண்ணுவேன், அந்த கேர்ள் முதல்ல அந்த கோயிலுக்கு மணி ஏதாச்சும் போய் தெரியாமல் வேண்டி இருக்கும், பாண்டு வருஷம் போய் அது வேண்டி இருக்கும். ஐயா ஆமாம் தாயா குடும்பம் கேட்கும் சரியா? ஆனால் என்ன அந்த நமக்கு தெரியாது. ஸோ வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ அந்த மணி படித்த பிறகுதான் நான் வந்து அந்த பையன் மணி படிக்காதே நாங்கள் ஒன்றும் செய்யணும். அதே மாதிரி எல்லாரும் அதே மாதிரி மணி படிங்க, டிவைன் ஃபைட் சொல்லுங்க, உங்கள் ஃபேமிலி சொல்லுங்க, எது நடக்குமா. நீங்கள் நல்லவனை சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. நீங்களும் மாறணும். ஒரு பிஸ்னஸ் போகிறாங்கன்னா அவன் என்ன பிஸ்னஸ் நல்லா ஆகணும்ல, அவன் காசு கொடுக்குறான். அவன் பிஸ்னஸ் நல்லா ஆகல, ஒன்று முடிச்சு போகிறான், முடிச்சு போகிறான், சீக்காக கொஞ்சம் சீக்காகிட்டு அடக்கமாக போயிடுவான், செஞ்சு கூட போயிடுவான். இதுங்க பண்ணோம், அந்த மாதிரி இதுங்க பண்ணோம். நாங்கள் அதெல்லாம் பண்ணவே கஷ்டப்பட்டு வேலை செய், பிளாக்ஸ் ஒரு மணி படி செய், அவன் இது. நீங்கள் சிலர் மட்டும் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறீங்க, ஏன் சார் சொல்கிறீங்க? கோயில் செல்வது போனாங்க அவன் நெகட்டிவ் ஆகிடுவாங்க. அவங்க நெகட்டிவ் ஆகிடுவாங்க. ஒரு லேடி போனாங்க, லேடி போயிட்டு வந்தாங்க, பையன் தூங்க முடியல,
கோயில் 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 சாமி சிலைகள் சிலைகள் சொல்லிட்டு நாங்கள் ஒரு கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் இப்படி தான் விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டீங்க. இப்போ நாங்கள் எந்த மாதிரி செய்யணும்? இந்த டிவைன் ஃபைவ் படிச்சுட்டு இந்த ஆன்மீக அறிக்கை படிச்சு இது படித்தாலே எங்களுக்கு போதுமா? எங்களுக்கு தேவையான நடந்துருமா? போதும் மேடம். நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். ஒளி உங்க மேலே ஒரு ஒளி வரணும். இதில் கிட்ட வர ஒரு ஒளி நீங்களே கிரியேட் பண்ணலாம். லைட் அதை படிங்க. நாங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த ஐஎம் லைட் மட்டும் படிச்சுட்டு வந்தாலே போதும். சும்மா வர போட்டு படிக்க கணக்காக படிச்சது. ஸோ எதுவுமே தேவை கிடையாது. உங்கள் மெத்தடில் இந்த ஆன்மீக அறிக்கையும் மன்னிப்பு அறிக்கை படிச்சுட்டு ஐஎம் லைட் படித்தாலே நான் ஸ்ட்ராங் ஆகிடுவேன். எனக்கு தேவையானதை இறைவன் செய்வேன். அவ்வளோதான் சார். அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? ஒரே பாயிண்ட் இல்லை சார். இப்போ புரியுதுக்காக அவங்க டைம் கேள்வி சார் கோயிலுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஏதோ நல்லது சார் சொல்லி முடித்தேன். இருங்க, ஒரு மரத்தில் கூட நல்லது நடக்கும் சார். மரத்தில் கூட நல்லது நடக்கும். பிலீஃப் சிஸ்டம். பிலீஃப் சிஸ்டம். வாட்ஸ் பிலீஃப் சிஸ்டம்? சரி சார். ஏன் நம்ம தர்காவுக்கு போகிறோம் சார்? ஏன் நம்ம தர்காவுக்கு போகிறோம்? இல்லை அது தெரியல. நான் கோயிலுக்கு சொல்றேன் இருங்க. ஏன் ஒரு ஹிந்து தர்காவுக்கு போகிறான்? நம்பிக்கை இல்லை மேடம். அவன் நம்பிக்கை போனா நடக்கல. ஸோ அந்த உள்ளூர் இடத்துல தேட போறோம். கொஞ்சம் தரல சார். இல்லை சொல்யூஷன் வேணும். நான் கேட்கறேன் கோயில் எதனால் அந்த காலம் எல்லாம் கட்டிட்டாங்க சார். அந்த காலத்தில் சார் ஸ்கஜ கஸ்டூருக்கு போக முடியுமா? இல்லை சார். கோயில் எனக்குவே எதனால் மாறும் சார் அந்த காலத்தில் கோயில் ஸ்கெட்யூல் கிளாஸ் போக முடியுமா? ஏன் போக முடியாது? ஒரே கல்லூரி தானே. எவ்வளோ பண்றாங்க? அதே தெரியல தமிழ் தெரியல அந்த காலத்துல இருந்து. இன்னைக்கு சென்னையில் சார் ஒரு கோயில் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? சீல் பண்ணாங்க. ஏன் அந்த கோயிலோட ஓட்டுறவங்க கட்சிக்கு உள்ளுக்கு வரக்கூடாதுன்னு பண்ணிருக்காங்க மேடம். இப்போ கோர்ட் கேஸ் ஓடிட்டு இருக்கு. கோயிலே மூடியாச்சு. கவர்மெண்ட் கேஸ் ஓடுது இந்த காலத்துல சார். ஏன் சார்? அதனால இல்லை சார். நான் சார் தாட் ஃபார்ம். இங்கேருந்து மேலே போறீங்களா? இங்கேருந்து எல்லாம் சிவன் தானே. ஏன் அந்த சிவனுக்கு போனோம்? ஏன் அந்த சிவனுக்கு எந்த சிவனுக்கு போனோம் மேடம்? எல்லாம் சிவன் தானே மேடம். அந்த பலம் கிடைக்கும், இந்த பலம் கிடைக்காது. எல்லாம் சிவன் தானே மேடம். ஏன் அந்த மாதிரி போறீங்க? சார் இது தாட் ஃபார்ம் சார். அதாவது இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்க சில முறைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு வழியை ஃபாலோ பண்ணுறோம். எல்லாமே மைண்ட் லெவலில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு எண்ணத்தால் நம்ம போட்டது தான் அப்படின்னு சொல்கிறாரு சார். அது நம்ம நினைச்சா நம்மளே மாற்றிட்டு வாழ முடியும். அவ்வளோதான். அந்த மாற்றி நடக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் தான் இப்போ ஆன்மீகம். மேடம் எத்தனை வரைக்கும் மரியாதை வராங்க? ஆமாம். இப்போ நிறைய பேர் நம்ம தலைவலி வருவோம். இந்த பக்க வலி பின் பக்க வலி எல்லாம் வலி வருது. எத்தனை பேர் தலை இங்கே வராங்க? தலைவலி நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நிறைய பேர் எல்லாம் புது புது ஏறுவாங்க. இங்கே வருகிறதே எல்லாம் பண்ணுவேன். ரைட்டா? எதை படிக்கிறாங்க? நான் எதில் படிக்கிறாங்க? வேற வேற மதம், வேற லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ், ஸ்பானிஷ், கன்னட, தெலுங்கு, ஹிந்தி. ஏன் போது வழி? நாளை காட்டாலும் போயிட்டு இருக்கலாம். அதில் படிக்கவே முடியாது. என்ன போகுது சார்? சொல்லுங்க, என்ன போகுது? ஆத்மா படிக்குது. மொதல் ஆத்மா நினைக்க, மைண்ட் நினைக்க. மைண்டு மேலே போடும். ஆத்மா தான் போகுது. அதை மட்டும் பார்த்தீங்க சார். கடைசியில் முஸ்லிமா மாறாங்க. ஏன் கோச்சிக்கிறீங்க மேடம்? போச்சு. வாங்க. ஏன் முஸ்லிமா மாறிட்டீங்க? அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க மேடம். ஏன் குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க? நீங்க போன பிறகு மேடம் ஒரு ஹிந்து பிரீஸ்ட் பிராமின் பிரீஸ்ட் போன பிறகு இந்த பிறகுல முஸ்லிம். எதுக்காக மேடம்? ஒரு கடனை கும்பிடுறீங்க. 5 பேர் என்ன சொல்றீங்க?
கூப்பிடக்கூடாது. ஆனா போன இருந்தா மந்திரம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. பூஜாரி மேல பூஜாரி போன பேரை ஆம்பளை பூஜாரி நான் பண்ணிருக்கேன். இந்த பேரைய பாத்தீங்களா? கருப்பா போட்டுக்கிட்டு தலையை மூடிக்கிட்டு அப்ப நான் வந்து பாதி தேக்கல் பாடி இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா கல்லு நான் தான் பிராமணன் நாங்கள் ஒஸ்தியான ஜாதி யாரை கிட்ட வரக்கூடாது அச்சம் அச்சம் அதான் போய்க்கணும் அதான் அச்சம் அச்சம் சோ இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணதுனால இதுக்கே மாறு தந்துங்க ஆறு எல்லாம் தந்துங்க மேடம் போன பிறகு சைவம் புரியுதுங்களா? இந்த பிறகு பார்த்துக்கீங்கன்னு சொல்றது வேற சார் நான் வந்து கிறிஸ்துவாவும் சொல்றேன் சார் என்ன சார் இவங்க செய்ய சொல்றாங்க அதான் நீங்க கோயில் கோயிலா சுத்தி சாமி சாமியா நம்ம பல ஏழை பேருக்கு எடுத்து வருவோம் ஆத்மா மாறதுக்கு எவ்வளவு தரணை போறீங்க நீங்களாம் ஆச்சாரிகளா என்ன சொல்ல கஷ்டப்படக்கூடாது உங்க வீட்டுல இருக்காங்க வாங்க சார் இவர் பண்ணாத பூஜை இவர் பண்ணாத பூஜை சார் இந்த மாதிரி சார் யாரோ சொல்லி கொடுக்க பண்ணுங்க அதான் வேற ஒன்று அப்பதான் அடைய முடியும் இதை சொல்லி 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 எல்லாமே ப்ராக்டிஸ் தான் அதே தான் சார் நீங்க எத்தனை செஞ்சீங்க எத்தனை வருஷம் அப்படிங்க 38 வயசுல இருக்க செஞ்சீங்க சார் அவரு இப்ப சார் அதே டைம்ல அண்ணாட ஒரு மரம் நட்டா எவ்வளவு மரம் இருந்திருக்கும் உங்க வீட்டுல பூமிக்கு நன்மை ஆக்சிஜன் நன்மை மழை பெய்யும் அவ்வளோதான மேடம் இதெல்லாம் சொன்னாங்க தேவையில்லை ஒரு மலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க முருகர் இருக்காது குறைஞ்சது 5 டைம்ஸ் போகும் 6 டைம்ஸ் போனால் ஃபேமிலியில் அப்படி திருவண்ணாமலை போயிடுவாரு ஞாயிற்றுக்கிழமை நாளை போன காலத்துல திருவண்ணாமலையில பைக் எடுத்து போயிருப்பாரு எல்லாமே இது ரொட்டீனா இருக்கிற ஒர்க்கு ஆனால் நான் கஷ்டப்பட மாட்டேன் பிஹெச்குள்ள வந்து சார் எந்த காரணம் நீ அதை பண்ணி இதை பண்ணி எதையுமே சொல்ல கிடையாது உண்மையிலே சொல்றேன் படிக்க ஆரம்பிக்க அந்த ஆன்மா கூட இதெல்லாம் கரெக்டுன்ற வழியை தேர்ந்தெடுத்து அந்த படம் ஆரம்பிச்சாங்க அதுக்காக இதை டெஸ்ட் பண்ணலாம் உண்மையிலே அவ்வளோ ஒரு மேம்பட்ட பிள்ளைகள் மனசார்கள் இன்னொன்று கூட நான் கூட்டத்தில் சொல்லக்கூடாது தப்பு மன்னிச்சிடுங்க
வெளியே போக முடியாது. அப்புறம் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு காணிருக்கேன், எதையும் பார்க்காத முறை இதுதான் போன ஜென்மத்தில் நீ என்ன பண்ணியோ அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான ரிசல்ட் இது அப்படின்னாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ என்ன செய்கிறோமோ இதெல்லாம் இந்த லைஃப்பில் பண்ணுறதெல்லாம் அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான அப்ளிகேஷன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒரு தெய்வம் இந்த மாதிரி வச்சுக்குவாங்க. திரும்ப சார் அந்த மாதிரி செய்வாங்க. நாடு வைப்பாங்க, பொங்கல் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க தெரியாம செய்யறாங்க. அவ்வளோதான் மேடம். இந்த மாதிரி நம்ம ஆத்மா உட்காந்துருக்கோம். சரி மேடம். ஆனா அந்த ஆத்மா எங்கிரி ஆத்மா இருக்கும். எங்கிரி மேடம் அவரு வருது நல்லா வருதா எப்படி வரும்? கத்திய தூக்கிக்கும், கத்திக்க சிந்த எவன்டா அவன் நான் பார்த்துக்கிறேன் நிற்கும் நிற்க முடியும் அந்த மாதிரி சாமி மேடம். சரிங்களா? எங்கிரி சாமி ஆபேச சாமி அதெல்லாம் வந்து காவல் தெய்வம், காவல் பண்ண தெய்வம். ஆப்போசிட் இருக்குது இல்லைங்களா? சொல்றேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எனர்ஜி இருக்க மேடம். நம்மளுக்கு இந்த மாதிரி எனர்ஜி ரத்த காவல் எங்க ஊர்ல வாங்க மேடம். இதெல்லாம் உங்க சாமியார் நத்திங் மேடம். வாங்க ஒரு கோயில மேடம் ஒரு சந்தை 10 கடை வரும். 10 கடை விடுவாங்க மேடம். எல்லாம் போய் செஞ்சுட்டு வரோம். என்ன அவங்க கொண்டு வரோம். சார் வந்து பாருங்க பேர் கோயிலா இருக்கு. எல்லாமே அருவா தான். அருவா நிற்கும். அருவா வச்சு அதில் சிக்னல் வச்சுக்கோ. தைப்பூசம் பாருங்க மேடம். எல்லாம் போவோம். ஒரு கத்தி தூக்கி இருக்கோம். எல்லாம் சிகரெட்டு கட்டு போவோம். எல்லாம் செய்யும். எல்லாம் சிகரெட் எல்லாம் ஆசாமிகள். ஒரு சம்பந்தமே இல்லை. எல்லாமே ஆசாமி. எல்லாமே எப்படி சொல்லுவேன் அந்த மாதிரி உள்ள ஆத்மாக்கள். புரியுதா மேடம்? கேங்ஸ்டர் சோல்ஸ், நாட் டிவைன் சோல்ஸ். புரியுதா? போலீஸ்கார கேங்ஸ்டர் அவ்வளோதான். அன்றைக்கி தைப்பூசம் வந்து நீங்கள் பாருங்க, யூடியூப் பாருங்க, போடுவாங்க. யூடியூப்ல பண்ணுவாங்க. இந்த மேலே தாளம் அடிச்சு கொடுத்து எல்லாம் வந்து ஆனது சார். இந்த மாதிரிலாம் ஊரில் கிடைக்காது. குத்துமாடு கத்தி ஏறுவாங்க. குத்துவா சார் இல்லைன்னா 20 ஃபீட் மேடம். இப்போலாம் குறைச்சி 1 ஃபீட் ஆச்சு. அதை கொடுத்துருக்கோம் சார். குலதெய்வம் வந்து நம்மளா வந்து ஒரு ஆத்மா வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை பாதுகாக்க, இந்த வில்லேஜை பாதுகாக்க, இது எல்லாம் காவல், எல்லாம் தெய்வம். அந்த மாதிரி செய்வாங்க. நம்ம பாருங்க கேட்க கூட வெளியே போகக்கூடாது. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகே மேடம்? அதெல்லாம் அவங்கள வெளியே போகணும். சரியா? நீங்கள் கேட்க முடியாது சார். நீங்கள் சோல் சம்மந்தமான நிறைய விஷயம் சொன்னீங்க. பட் இருந்தாலும் இப்போ மைண்டில் சூசைட் தாட்ஸ், ஃபியர் ஆஃப் டெத், அந்த மைண்டில் அந்த மாதிரி சார் சூசைட் தாட் வரும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்க சார். உங்களுக்கு ஒரு சோல் வரும். அந்த சோல் ஏற்கனவே சூசைட் பண்ண சோலாக இருக்கலாம். ஏற்கனவே சூசைட் பண்ண சோலாக வந்தவங்க இருக்கும்போது உங்களை தாட் கொள்ளு சாமி குடிச்சு அவ்வளோதான் ஒன்று குடிச்சுருவாங்க. திங்க் பண்ணாம அந்த ஆத்மா வந்துட்டு பண்ணோம். செத்து போன பிறகு நீங்க அங்கே மெம்பர் ஆயிருங்க. மெம்பர் ஆயிருங்க. ஒரு ரோட்ல போறீங்க. அந்த ரோட்ல ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்கும். எதனால? ஆத்மா கண்ணை மூடிடும். ஆக்சிடென்ட் ஏதோ இருக்கும். ஆக்சிடென்ட் எப்படி ஒரு ஆத்மா ஆக்சிடென்ட் பண்ண வைக்கும். அந்த மாதிரி தான் சொன்னீங்க. நம்ம கிளீன் பண்ணும். ஆத்மா போயிடும். அந்த காலத்தில் சார் எங்கள் ஊரில் ஒரு கட்டக்கா வலி கொடுப்பாங்க.
7 யானை வந்து பதில் 7 யானை செய்வதற்கு புரியாது புரியாது பூசணிக்கா வெட்டுறீங்கள எதுக்கு பூசணிக்கா ரதம் போகுது ரதம் நைட் ரதம் போகுது நைட் எது பண்றீங்க எப்படி என்ன பண்றீங்க பூசணிக்கா உடைப்பாங்க மேடம் உங்களுக்கு ரத்தம் வர வெளியே மேடம் பூசணிக்கா உடைப்பாங்க மேடம் ரத்தம் வெளியே வரும் ஒரு கிடா ஒரு எருமை பலி கொடுக்குற மாதிரி எதுக்கு பெர்மிஷன் கடவுளுக்கு அதுவா ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ நான் கொடுக்குறேன் டோன்ட் டிஸ்டர்ப் நீங்க பாக்குறவங்க அது யோசிங்க எதுக்காக யோசிங்க வீரப்பா வீரக்குமார் எத்தனை கூட கட்டுறீங்க ஒரு கடை அது எல்லாம் சாப்பிடுவாங்க போனாங்க ஆட்டுக்கறி எல்லாம் போக ஆட்டுக்கறி எங்கள் ஊரில் ஆட்ட கடை கிடைக்காது இப்போ கோயிலில் கொடுப்பாங்க எக்கச்சக்கமான ஆத்மார்த்த கோயில் இருக்கு சரியா வீடு கிடைக்கல அவங்க டிவைட் வச்சு ஒன்றும் இல்லாமல் அதான் ஒன்றும் கஷ்டம் இல்லை அதாவது கடவுள் ஒன்றும் கஷ்டம் இல்லாமல் இருக்குங்க பாதி வருஷம் சரி எஸ் நோ மேடம் நீங்க பிறகு டிசைட் பண்றது எந்த குடும்பம் எல்லாமே காய்க்கல ஆனா பெண்ணா பிறக்க போகுங்க அவங்க என்ன காரணம் அதெல்லாம் டிசைட் பண்ணுறாங்க பிறகு சரி குடும்பத்தை இந்த மாதிரி கேஸ் நான் அது கூட அப்படி ரொம்ப இல்லை எப்ப சாவாக ஒன்றும் இல்லை நாலு கூட சார் மேடம் அந்த கடை காய்ச்சி இப்போ பஸ்ஸில் ஓடுதுல ட்ரெயின் ஓடுதுல எப்படி செஞ்சு போயிடும் மேடம் அதெல்லாம் ஒன்று வரும் யூ டிசைட் பண்ணி வந்தாங்க சரியா அவ்வளோ சரி இந்த வர சார் இது ஃப்ரீ அது காசு கொடுக்கும் சார் இந்த பிள்ளை சார் எவ்வளோ கொடுக்குறது ஃப்ரீயா எவ்வளோ கொடுக்குறது அது பவர் கொடுக்குது இது பவர் கொடுக்குறது சார் எவ்வளோ கொடுக்குது எல்லாரும் கூடு கொடுப்பேன் மேடம் கூடு கொடுப்பேன் உங்களுக்கு பதி குடும்பத்தை கொடுத்துருங்க இப்போ சார் இது செய்யறது சார் எவ்வளோ காசு தேவைப்படுது நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க என்ன பிளாஸ்டிக் செய்யும்போது 10,000 செய்யணும் அப்பதான் கொடுப்பான் மாடல ஒண்ணுல கொடுக்க மாட்டான் 10,000 செய்யணும் என்ன செய்ய 10,000 இதோ இருக்கிற அது வந்து சார் 5வது லெவல் பிளாக் வெளியாகும் இது பார்த்தாங்க இது வச்சாலே 5வது பிளாக் மேஜிக்கா வெளியாகும் அதுதான் அது இருப்பாங்க சார் இது வந்து ஹீட் பண்ணும் பிளாக் ஹீட் பண்ணும் அதாவது இந்த புக் இருக்கு பார்த்தீங்களா இந்த புக்கு யார் பேப்பர் வச்சுருக்கீங்க பேப்பர் 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 வச்சுருப்பாங்க இந்த பேப்பர் வந்துட்டு 3வது லெவல் பிளாக் அண்ட் வெளியாகும் இது வந்து 10வது லெவல் பிளாக் அண்ட் வெளியாகும் அப்படி நீங்க முந்தானத்தை உட்காந்தாக்க வேலை செய்யும் நான் வந்து எல்லாத்தையும் என்டர்டைன் பண்ணி வச்சேன் இது 10வது லெவல் பிளாக் படிச்சாலே 10வது லெவல் போயிருக்கும் 11வது லெவல் இருக்கும் ஆனால் இது வந்து 3வது லெவல் தான் போகும் சரிங்களா அந்த